கும்பகோணம் மாநகரில் வாழும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் கும்பகோணம் மாநகரத்தில் சுமாராக ஒரு 40 நிமிடம் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக கும்பகோணம் முழுவதும் வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. இதில் என்ன வருந்தத்தக்கக்கூடிய செய்தி என்றால், கும்பகோணத்தில் மடத்துத்தெரு, அதாவது அந்த மடத்துத்தெருவில் மழை பெய்து அதிலிருந்து காவேரி ஆறு சிறிய தொலைவில் உள்ளது. 10-50 மீட்டர் அளவில், ஒரு 50-100 மீட்டர் அளவில் தான் அந்த காவேரி ஆறு உள்ளது. மடத்துத்தெருவில் பெய்யும் மழை கூட அந்த காவேரி ஆற்றில் சேரும் அளவிற்கு இந்த மாநகராட்சி எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை. அதே போல கும்பகோணத்துடைய தெற்கு பகுதியான சௌராஷ்டிரா புதுத்தெரு, அந்த ஏரியாவில் அதே போல வெள்ளமாக அந்த தெருக்கள் உள்ளது. அந்த சௌராஷ்டிரா புதுத்தெருவிற்கும் அரசலாற்றிற்கும் சிறிய தொலைவு தான். அங்கு பெய்யுள்ள நீர் கூட, மழை நீர் கூட அந்த அரசலாற்றில் சேரும் அளவிற்கு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. ஆற்றங்கரையில் உள்ள பகுதியை கூட இந்த மாநகராட்சி ஆற்றங்கரை அருகாமையில் உள்ள பகுதியில் பெய்யும் மழை கூட அங்கு செல்லும் அளவிற்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், இன்னும் மழைக்காலம் நமது தமிழகத்தில் தோங்கவே இல்லை, இனிதான் தோங்க போகிறது. இந்த 30 நிமிட மழைக்கே இவ்வாறு வெள்ளக்காடாக மாறினால் வரும் மழைக்காலங்கள் எப்படி இந்த கும்பகோணம் மாநகராட்சி எப்படி இருக்கும் என்பதை எல்லாரும் சிந்திக்க வேண்டும். வெளிநாடுகளில், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிகளில் வெப்ப காலம், அதாவது கோடை காலம் வரப்போகிறது என்றால் அதற்கு முன்னேற்பாடாக அனைவரும் வீட்டில் ஏசியை போடுவார்கள். கரண்ட் அதிகமாக செலவாகும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை இந்த அரசாங்கம் செய்யும். தடையில்லாத மின்சாரத்தை எப்படி கொடுப்பது, கோடை காலத்தை எப்படி தணிப்பது, எவ்வாறெல்லாம் யோசிப்பார்கள். அதே போல சில நாடுகளில் மழை அதிகமாக பெய்யும், அதற்குண்டான ஏற்பாடுகளை மழைக்காலங்களுக்கு முன்பாக அந்த நாடு யோசித்து செயல்படுவார்கள். சில நாடுகளில் பனிப்பொழிவு வர்றதுக்கு முன்பாக தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் அந்த நாடுகள் செய்யும். இதையெல்லாம் இந்த திமுகவை ஆட்சி செய்யும் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அதனுடைய மந்திரிகளாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது என்பதை யாரும் அறிந்து அதுபோல நம்ம நாடையும் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லை. இவர்கள் செல்வதெல்லாம் இங்கு கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை அங்கு எவ்வாறு முதலீடு செய்யலாம், இல்லை என்றால் அங்கு போனால் மசாஜ் செய்யறதுக்கு போகிறார்கள். இந்த 2 விஷயத்திற்கு தான் இவர்கள் இந்த நாட்டிலிருந்து, இந்திய நாட்டிலிருந்து வெளிநாடுகள் செல்கிறார்கள். தவிர வெளிநாட்டில் எந்த நல்லது செயல்கள் நடக்கிறது, அது எவ்வாறு நடக்கிறது, அதை எப்படி நம்ம நாட்டில் செய்வோம் என்பதை எல்லாம் இவர்கள் ஒரு கணமும் சிந்திக்கவில்லை. இனி இந்த கும்பகோணம் மாநகரத்தில் மழை நீரும் சாக்கடையும் ஒன்றாக ஓடுகிறது. அதை இந்த மாநகராட்சி தயவு செய்து அதை சரி செய்ய வேண்டும். மழை நீரும் சாக்கடையும் ஒன்றாக செல்வது மிகப்பெரிய பாவம். குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளில் மழைநீர் தனியாக செல்லும், அதற்கு தனியான பாதை, சாக்கடைகள் பாதாளத்திலும் செல்லும். இதுதான் வளர்ந்த நாடுகள் செய்கிறார்கள். ஆனால் கும்பகோணத்தில் சாக்கடையும் மழைநீரும் ஒன்றாக செல்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய செயல். வருங்காலத்தில் இது போன்று நடக்காமல் மாநகராட்சி ஏதாவது முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.